நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தைப்பூசம் ஸ்பெஷலான திருப்பாவம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. இப்போது இதில் கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நெய்யோடு மிக்ஸ் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும் பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பசும்பாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கட்டிப்படாமல். ஒரு கப் கடலை மாவுக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான நட்ஸாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பாதாம், பிஸ்தா, முந்திரியை தான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஏலக்காய் பவுடர், அப்போ நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரி, திராட்சை, பாதாமை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான திருப்பாவும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.